அடுத்ததாக நம்மோடு விவசாய கிராமப்புற ஆலோசகர் திரு மனை சேதுராமன் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். மேட்டூர் அணை வழக்கமாக திறக்கப்படக்கூடிய அந்த காலகட்டத்திலிருந்து தாமதமாக திறக்கப்பட்டாலும் இதுவே அதீதமாக அந்த தண்ணீர் அளவு என்பது அதிகரித்ததன் காரணமாக நடந்திருக்கிறது. இது சார்ந்த விவசாயிகளுடைய எதிர்பார்ப்புகளாக என்ன இருக்குப்பா? அணை திறக்கப்பட்டால் போதும் அப்படின்னு இருக்கா? மேட்டூர் அணை கட்டிய பிறகு 91 ஆண்டுகள் இது வரைக்கும் ஆயிருக்கு. 91 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61 முறை தாமதமாகத்தான் இந்த அணை திறக்கப்பட்டிருக்கு. இது அடிப்படையா டெல்டா விவசாயிகளுக்கு இப்ப நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வஞ்சனையாக நம்ம பார்க்கிறோம். 11 முறை ஜூன் 12 19 முறை முன்னதாகவும் திறக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுதான் யதார்த்தமான ஒன்று. அப்ப இன்றைக்கு கர்நாடகாவுடைய போக்கு என்பதை கண்டித்து தொடர்ந்து நம்ம பல்வேறு வழக்காடு மன்றங்கள்ல போய் இன்றைக்கு ஒரு நீதியை பெற்றிருக்கோம். அது கிட்டத்தட்ட ஒரு 300 டிஎம்சி என்று இருந்தது. இன்றைக்கு ஒரு 177.25 டிஎம்சி தான் இன்றைக்கு நமக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கு. இப்ப இந்த உறுதி செய்யப்பட்டதும் பாத்தீங்கன்னா அந்த கால வரையறைக்குள்ள நமக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்ப தொடர்ந்து தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக இங்க மாநில அரசுகள் மாநில கட்சிகள் ஆட்சி நடப்பதும் ஒரு கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளுடைய ஆட்சிகள் தொடர்ந்து அங்க மாறி மாறி இருப்பதும் இது தேசிய அளவுல தமிழகத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் தாமதமாகிறது அல்லது நடக்காம இருக்கக்கூடிய விஷயமாக இது அரசியல் ரீதியா பார்க்கக்கூடிய ஒரு பார்வை. இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கு. நேற்றுக்கு ஒரு 12,000 கனஅடி மாநில அரசால திறந்து விடப்பட்டிருக்கு. குறுவை என்பதற்கான காலகட்டம் ஜூன் 12 திறக்கப்பட்டிருந்தாதான் இது குறுவைக்கு பயன்பட்டிருக்கும். அப்ப இப்ப திறக்கப்பட்டிருக்க நீர் என்பது குறுவையினுடைய மேல் பாசனத்திற்கு மட்டுமே பயன்படும். குறிப்பாக கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ஏக்கர்ல டெல்டா பகுதியில குறுவை சாகுபடி என்பது நடைபெற்றது. இப்ப இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 1 லட்சம் ஏக்கர் தான் அதனுடைய பாசன பரப்பு சாகுபடி பரப்பாக மாறி இருக்கிறது. காரணம் ஜூன் 12 திறக்காததும் குறிப்பாக கடந்த 2023-24 மிகப்பெரிய அளவிற்கு வறட்சி என்ற காரணத்தை கூறி கர்நாடகா நமக்கு தண்ணீர் திறந்து விடப்படாததான் யதார்த்தமான ஒன்று. நேற்றைய தினம் கர்நாடகால அங்க இருக்கக்கூடிய KRS மற்றும் கபினி அணைகள்ல காவிரி தாய்க்கு பூஜை என்கின்ற பெயர்ல ஒரு முழுப்பக்க விளம்பரம் அகில இந்திய அளவுல வெளிவந்திருக்கு. தமிழக அரசு உடனடியாக இதற்கு ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்மளுடைய முதல் எதிர்பார்ப்பு. என்ன அப்படின்னா அதுல அவர்கள் ரொம்ப மெக்னானிமஸா ரொம்ப தாராளமாக இருந்தது போன்ற ஒரு தோற்றத்தை அந்த விளம்பரத்துல கொடுத்திருக்காங்க. குறிப்பா 2018-19 இருந்து 2023-24 வரைக்கும் இருக்கக்கூடிய பாசன ஆண்டுகளை குறிப்பிட்டு அதுல 2018-19 404 என்கின்றதை தொடங்கி கடந்த ஆண்டு 2022-23 667 டிஎம்சி வரைக்கும் கொடுத்ததாகவும் கடந்த ஆண்டு மட்டும் 81.41 டிஎம்சி குறைத்து கொடுத்ததாகவும் அதை சின்ன எழுத்துல போட்டு அந்த விளம்பரத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய போக்கு என்பது அங்க இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க இல்லையா, அதாவது நமக்கு ஜூன் 12 திறக்கப்படாம தாமதமா திறந்ததுக்கான காரணமாக நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் என்பதை அந்த பற்றாக்குறை காலத்திலையும் அவர்கள் கொடுக்காம எப்பெல்லாம் அவர்களுக்கு நிறைவடைந்து அணை நிறைவடைந்து அவர்களுக்கு உபரியாக இருக்கிறதோ அப்ப கொடுக்கக்கூடிய பழக்கத்தை தான் வச்சிருக்காங்க. இது கர்நாடகத்தை பொறுத்த கர்நாடக அரசோட செயல்பாடு அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கு. இது கடைமடை வரைக்கும் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி தூர்வாரும் பணிகள் எல்லாம் முடிக்கப்பட்டிருக்கா? இன்னும் போதுமான அளவுக்கு முடிக்கப்படல. பல இடங்கள்ல பாலங்கள் வேலைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம பாக்குறோம். அப்ப நம்மளுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப இதை பொறுத்தவரைக்கும் தண்ணீர் திறப்பை பொறுத்த வரைக்கும் நாளை மாலை செவ்வாய்க்கிழமை இரவு அது முக்கொம்பு நாளை மறுதினம் அது காலையில கல்லணைக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இப்ப கல்லணைக்கு இவர்கள் திறந்திருக்கிறது பாத்தீங்கன்னா 12,000 கனஅடி திறந்திருக்காங்க. நேற்றுக்கு அமைச்சர் ஒரு விஷயத்த சொன்னதை நம்ம ஏத்துக்கிறோம். என்னன்னா இது குறுவை சாகுபடிக்காக திறக்கப்படவில்லை, இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நிரப்புவதற்காக திறந்து விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றதை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா இது சரியான காலகட்டமும் கிடையாது, பாசனத்திற்கான காலகட்டமும் கிடையாது. அப்படி திறந்து விட்டு இருக்கப்பட்டிருக்க நீர் என்பது போதுமான அளவு கிடையாது. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட 1.53 லட்சம் வந்துட்டு இருக்கு. இப்ப இதை இன்னும் கொஞ்சம் இன்றைக்கு உயர்த்துவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். என்ன காரணம்னா இன்றைக்கு காவிரியினுடைய 3 பிரதான பாசனங்கள் அப்படின்னு பார்க்கக்கூடியது காவிரி, வெண்ணாறு மற்றும் கல்லணை கால்வாய். இந்த காவிரி வெண்ணாறுல அதிகபட்சமாக 10,000 கனஅடி வரைக்கும் இன்றைக்கு திறந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கல்லணை கால்வாயில பல இடங்கள் வேலைகள் நடக்கக்கூடிய காரணத்தினால இன்றைக்கு அது முடிந்து கிட்டத்தட்ட ஒரு 4,000 கனஅடி வரைக்கும் திறந்து விடலாம். அப்ப 24,000 கனஅடி
இதுல கல்லணையிலிருந்து திறந்து விடப்பட்டால் அது கடைமடை வரைக்கும் போகலாம். கடைமடை வரைக்கும் போறதுல இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல் என்னன்னா, ஒவ்வொரு ஆண்டும் தூர்வார பணி என்பது முழுமையாக நடைபெறுவது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சதவீதம் 25% தான் அந்த தூர்வார பணி என்பது காவிரியினுடைய அந்த கிளையாறுகள்லயோ ஏபிசி வாய்க்கால்களையோ நடைபெறுது. அப்ப இன்னும் கொஞ்சம் அதை வந்து கூடுதலான நிதி ஒதுக்கி பண்ணா மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா இதையும் மீறி இன்றைக்கு தண்ணீருடைய வேகம் அதிகமாக இருந்ததுன்னா அது அந்த தூர்வார பணிகளை மீறியும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப உடனடியாக அரசு செய்ய வேண்டியது, குறிப்பாக காவிரியினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஏரிகளை நிரப்புவது இன்றைக்கு அவசியமாக இருக்கு அப்படின்னு தான் நம்ம யதார்த்தமா பாக்குறோம். ஆனா இன்னைக்கு போர்க்கால அடிப்படையில் இன்னொரு 10 நாட்கள்ல வந்து கடைமடைக்கு நீர் போகக்கூடிய சூழல்ல அரசு போர்க்கால அடிப்படையில தூர்வார பணிகள் எங்கெங்கெல்லாம் வந்து விடுதல் இருக்கோ அந்த பணிகளை மேற்கொள்ளணும். அதே போல பாலம் கட்டக்கூடிய பணிகள்னால வந்து பாசனத்திற்கு தாமதம் ஏற்படக்கூடாது. அப்படி பாலக்கட்டம் பணிகள் நடந்ததுன்னா அது இடைப்பட்ட காலத்துல அதை நிறுத்திவிட்டு மீண்டும் மீண்டும் வந்து தண்ணீர் நிறுத்தக்கூடிய காலங்கள்ல அது தொடங்குவதற்கான வேலைகளை தொடங்கணும் அப்படின்றதுதான் இங்கே இந்த பாசனத்தை பொறுத்த வரைக்கும். கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் தண்ணீர் சரியான நேரத்துல திறக்கப்பட்டாலும் கூட பாதி நாட்கள்லயே அந்த தண்ணீர் போதுமானதாக இல்லாமல் போன ஒரு சூழல் அமைந்தது. இப்போ இது சார்ந்த எதிர்பார்ப்பு என்ன? இப்ப திறந்து விடப்படக்கூடிய தண்ணீர் எவ்வளவு நாட்களுக்கு வந்தால் விவசாயத்திற்கு உதவும் வகையில் அது அமையும்? கடந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பற்றாக்குறை காலம். ஆனா அந்த பற்றாக்குறை காலத்திலயும் வந்து ஒரு சின்ன கணக்கு மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து இதுல வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகள்ல நமக்கு பிரதான மாதமாக கருதப்படுவது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர். இந்த 4 மாதங்கள் தான் கர்நாடகா நமக்கு அதிகமா கொடுக்கணும். காரணம் என்னன்னா, காவிரி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை தான் இங்க வந்து அதிகமான மழை கொடுக்கக்கூடிய காலகட்டம். தென்மேற்கு பருவமழை காவிரி டெல்டா பகுதியில வராது. அப்ப தென்மேற்கு பருவமழை என்பது அங்க காவிரி நதி உற்பத்தி ஆகக்கூடிய அல்லது அதனுடைய வாட்டர் கேட்ச்மெண்ட் ஏரியால கூடுதலாக இருக்கும் பொழுது அந்த நீர் நமக்கு வரப்பட வேண்டும். கடந்த ஆண்டுலயே எடுத்துட்டீங்கன்னா ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கர்நாடகால இருந்த தண்ணீருடைய அளவு என்பது நமக்கு தாராளமா கொடுக்கக்கூடியது. ஆனா அவர்கள் வந்து அங்க போதுமான அணை நிரம்பலன்னு சொல்லிதான் நமக்கு வந்து மறுதளிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில கடந்த ஆண்டுல சம்பா என்பது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது. காவிரி டெல்டால கிட்டத்தட்ட 1,00,000 ஏக்கர் வரைக்கும் அந்த காவிரி கர்நாடகத்திலிருந்து வர வேண்டிய தண்ணீர், குறிப்பா நமக்கு கடந்த ஆண்டுல வடகிழக்கு பருவமழையும் போயிட்ட காரணத்தினால, பெரிய அளவுக்கு இல்லாத காரணத்தினால தென்மேற்கு பருவமழையில கிடைக்க வேண்டிய நியாயமான அந்த பற்றாக்குறை காலத்திலும் கிடைக்க வேண்டிய நீர் கிடைக்காத காரணத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டோம். அதனுடைய எதிரொலிப்பு தான் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து அணையில வந்து மிக குறைவான நீர்மட்டம் இருந்தது, 40 அடிக்கு கீழே இருந்த நீர்மட்டம். அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து குறுவைக்கு திறந்து விடப்படாத யதார்த்த சூழல். அப்ப கர்நாடகாவுடைய நெருக்கடி கொடுத்து அந்த பற்றாக்குறை காலத்துல வாங்குவதற்கான தேவை ஒன்று இருக்கு. மற்றொரு பக்கம் நீங்க இப்ப குறிப்பிட்டது வந்து நமக்கு இப்போது இருக்கக்கூடிய நீர் என்பது இப்ப வந்து 93 டிஎம்சி நமக்கு அணை நிரம்பினால் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சம்பாவை பொறுத்த வரைக்கும் ஒரு நீண்ட கால பயிர். அப்ப சம்பாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால பயிர்ல கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு, அதாவது குறைந்தபட்சம், அதாவது வந்து ஆகஸ்ட் 15க்கு பிறகு, ஆகஸ்ட் 2வது வாரத்துக்கு பிறகுதான் இங்க சம்பாவுக்கான சாகுபடி என்பது தொடங்கும். அதாவது விதை பாவுதல் அல்லது நேரடி விதை விதைப்பு இதுக்கெல்லாம் தேவைப்படும். அப்ப இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு குறைந்தது, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி 24,000 டிஎம்சி, அதாவது ஒரு 24,000 கனஅடி ஒரு நாளைக்கு குறைந்தது 2 to 2.5 டிஎம்சி நமக்கு வந்து இங்க இருந்து கொடுக்கணும். அப்ப இன்றைக்கு 93 டிஎம்சி இருக்கிறது. 25 நாட்களுக்கு வரும்போது அது ஒரு 50 to 60 டிஎம்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப இதை இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழையும் கூடுதலாக பலன் கொடுக்கக்கூடிய காலகட்டத்துல ஆகஸ்டுக்கு பிறகாக அந்த சம்பா சாகுபடி அதற்கும் உதவும் வகையிலாக இந்த தண்ணீர் கிடைக்க வேண்டியது அவசியம் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இணைப்பில் வந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு மனை சேதுராமன். நன்றி அபிநயா, நன்றி.